தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் மாநில அளவில் முதலிடம் பிடித்த மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டுகிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாஸ்கரிடம் கேட்கலாம். வணக்கம் பாஸ்கர், மாணவர்களுக்கு என்ன விதமான பரிசுகள் வழங்கப்படுகிறது? 42 மாணவர்கள் மாணவிகள் தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வுகளில் முதல் 3 இடங்கள் பிடித்த மாநில அளவில் தேர்ச்சி பெற்ற முதலிடம் பெற்று தேர்ச்சி பெற்ற 42 மாணவ மாணவிகளுக்கு பரிசுத் தொகை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமைச் செயலகத்தில் வழங்க உள்ளார். அதற்கான நிகழ்ச்சி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. 2012-2013ஆம் கல்வியாண்டில் தமிழகத்தில் முதல் 3 இடங்கள் பிடித்த 10ஆம் வகுப்பு 12ஆம் மாணவர்களுக்கு பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. 12ஆம் வகுப்பு முதல் 3 இடங்களில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு தொகையாக 50,000 ரூபாய் வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து 12ஆம் வகுப்பு தேர்வில் மாநிலத்தில் 2ஆம் இடம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு 30,000 ரூபாய் வழங்கப்பட்டது. 3ஆம் பிடித்த மாணவ மாணவிகளுக்கு 20,000 ரூபாய் வழங்கப்பட்டது. 10ஆம் வகுப்பு தேர்வில் முதல் இடம் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு 25,000 பரிசு தொகை கடந்த ஆண்டு வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு அதாவது 2013-14ஆம் கல்வியாண்டில் தமிழகத்தில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவர்கள் மாநில அளவில் முதலிடம் பெற்ற 2ஆம் இடம் பெற்ற 3ஆம் இடம் பெற்ற மாணவ மாணவர்களுக்கு பரிசு தொகையை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா இன்னும் சற்று நேரத்தில் வழங்க உள்ளார். கடந்த ஆண்டு விட இந்த ஆண்டு பரிசு தொகை அதிகப்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான விடை நம்மளுக்கு இன்னும் சற்று நேரத்தில் கிடைக்கும். கடந்த ஆண்டு 2,25,000 ரூபாய் பரிசு தொகை மற்றும் முழுவதுமாக மாணவ மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த ஆண்டு அதே போல அதிக தொகை அதிகரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விக்ரம்.